விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எல்லா வகையான நியமத்துகளையும் அல்லாஹு தான் கொடுத்திருக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹு கொடுத்த நியமத்து அதிகமானாலும் என்ன, அல்லாஹ் கொடுத்த நியமத்து அதிகமானாலும் ஒரு சிலர்களுக்கு பயம் தானாக வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நியமத்து கம்மியானாலும் என்ன செய்துவிடும், பயம் வந்துவிடும். அன்பிற்குரியவர்களே, உதாரணத்திற்கு சொல்ல போனோமையானால் பண நிம்மதி மன நிம்மதி அதிகமானாலும் ஒரு சிலருக்கு சோதனை, ஒரு சிலருக்கு கம்மியானாலும் சோதனை. அதாவது கவலை கம்மியானால் சோதனை, கவலை அதிகமானால் சோதனை, சந்தோஷம் அதிகமானால் சோதனை, சந்தோஷம் கம்மியானால் சோதனை. இப்படி அதே மாதிரி நோய் அதிகமானால் சோதனை, நோய் இல்லாமல் இருந்தாலும் என்ன, பெரிய நோய் உலகத்தை விட்டு அழைத்து சென்று விடுமோ என்ற சோதனை. அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே பணச்செல்வம் மனச்செல்வம் அதிகமாக அதிகமாக யாருக்கு பயம் இருக்காது தெரியுமா? அதாவது கவலைகள் அதிகமாக அதிகமாக யாருக்கு பயம் இருக்காது தெரியுமா? அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு பயம் இருக்காது. அல்லாஹ்வுக்கு நேர்மையாக நடக்கக்கூடியவர்களுக்கு பயம் இருக்காது. அன்பிற்குரியவர்களே, பணச்செல்வம் அதிகமாக அதிகமாக நேர்மையான முறையிலே அந்த பணத்தை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பணமே பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி நோய்கள் அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அந்த நோயை என்ன செய்யும், வந்த வழி தெரியாமல் என்ன செய்துவிடும், போய்விடும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஏன் நம்ம இதை சொல்றோம்டா, அதாவது உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழுவதற்கு பணம் இருந்தும் மனம் இருந்தும் எத்தனையோ பேர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன, ஆனால் எல்லாம் இருந்தும் நிம்மதி வேணுமையானால் 4 விஷயம் வேணும் என்று சொல்லி நம்ம நேற்று சொன்னோம். அதிகமாக பேசுவது நிம்மதியை கெடுத்து விடும்டோம். இரண்டாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இரண்டாவதாக என்னன்னு கேட்கிறாங்க, அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், அதிகமாக சிரிப்பது என்ன செய்துவிடும், மன நிம்மதி பண நிம்மதி இருந்தும் சந்தோஷத்தை போக்கிவிடும். அதிகமாக சிரிப்பது சந்தோஷத்தை போக்கிவிடும். ஏன்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இருந்தாலும் என்ன, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் அங்க. அதே மாதிரி அதிகமாக சிரிக்குகிற பொழுது அந்த சிரிப்பினுடைய வேகம் என்ன செய்யும், திடீர்னு ஹார்ட்டை போய் அடைச்சிரும்னு டாக்டர் இன்னைக்கு சொல்றான். சிரிப்பினுடைய வேகம் ஹார்ட்டை போய் அடைச்சிரும்னு டாக்டர் சொல்றான். அதிகமாக சிரிப்பதினால் மனிதனுடைய காட்டு வெடிச்சு விடுமுடு இன்னைக்கு டாக்டர் சொல்லுதான். அதிகமாக சிரிப்பதினால் மனிதனுடைய இரத்த குழாய்க்கு பிராபலம் ஏற்படும் டாக்டர் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிகமாக சிரிப்பது என்ன செய்யும் தெரியுமா, மனிதனுடைய இதயத்தை மௌத்தாக்கி விடுங்கிறாங்க. அதிகமாக சிரிப்பது மனிதனுடைய இதயத்தை மௌத்தாக்கி விடும். அதிகமாக சிரிப்பது என்ன செய்யும், மறதியை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமாக சிரிப்பது மறதியை ஏற்படுத்தும். அதிகமாக சிரிப்பது அறிவுடைய கூர்மையை கம்மியாக்கும். பெருமானார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதிகமாக சிரிப்பது என்ன செய்யும், மனிதனுக்கு பிரஷரை ஏற்படுத்தும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால அதிகமாக பேசுவது எப்படி தவறோ அதே மாதிரி அதிகமாக சிரிப்பதும் என்ன செய்துவிடும். அன்பிற்குரியவர்களே, எது இருந்தாலும் மன நிம்மதி பண நிம்மதியை போக்கிவிடும். அதைத்தான் அல்லாஹ்வே குர்ஆனிலே அதிகமாக அல்லாஹ் சொல்றான். என்ன செய்ய, கம்மியாக சிரி, அதிகமாக என்ன செய், கவலைப்படு. நீங்க உதாரணமா பார்த்தாங்கன்னா கூட உன்னை எடுத்துக்கிடலாம். உலகத்தில் என்ன செய்யணும், மனிதர்கள் சந்தோஷமாகத்தே அதிகமாக இருக்கணும். ஆனால் உலகத்தில் கம்மியாகத்தே மனிதர்கள் இருக்கணும். ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு கவலை அதிகம் இருக்கா, சந்தோஷம் அதிகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யாரை வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய ஒரே ஒரு இனம் கவலை என்பது சுத்தமாக இருக்காது. ஒரே ஒரு கவலை இருக்கு அந்த இனத்திற்கு.
உலகத்துடைய கவலை என்பது சுத்தமாக இருக்காது, சந்தோஷமாகவே இருப்பார்கள். அவர்களை பார்த்தாலே அவர்களுடைய முகம் பரவசமாக இருக்கும். அவர்கள் சிரிக்காவிட்டாலும் அவர்களுடைய முகம் சிரித்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை அப்பப்போ தோணும். யார் தெரியுமா? வலிமார்கள். அவர்களுக்கு அப்பப்போ ஆகிரத்துடைய கவலை தோன்றும். என்ன கவலை? நரகத்துக்கு போயிடும் கவலை தோணாது. தரஜா உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்பப்போ தோன்றும். சொர்க்கத்துடைய தரஜா கபூரிலேயும் மகிஷரிலேயும் கியாமத்திலேயும் உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிற கவலை அவங்களுக்கு தோன்றும். நரகவாதியும் தோணவே தோணாது. உலகத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே இருக்காது அந்த வலிமார்களுக்கு. அவர்கள் சிரிக்காவிட்டாலும் முகம் சிரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் சந்தோஷப்படாவிட்டாலும் முகம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அந்த வழிமாறுகளை தவிர மற்ற யாரை வேண்டாலும் பாருங்க, அதிகம் என்ன செய்வாங்க? ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று சிந்திச்சா என்ன அர்த்தம்ங்க? கவலை நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்குன்ற அர்த்தம். எதையுமே சிந்திக்காத மனிதன் அல்லாஹ் இருக்குகிறான், அவன் நடத்துவான், அவனால் தான் எல்லாம் உள்ளது நினைக்கக்கூடிய மனிதனுடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய ஒளி, அல்லாஹ்வுடைய பிரகாசம் என்ன செய்து கொண்டிருக்கும்? தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கும். ஆக இன்னைக்கு எது அதிகமாக இருக்கணும்? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பும் சந்தோஷமாக வாழுகின்றது. எல்லா படைப்பும் மனிதனுக்கு அபுது அடிமை. ஏன்னா மனிதன் தான் எஜமான். ஆனால் மனிதன் மாத்திரம் கவலையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? துடித்து கொண்டிருக்கிறான். ஒரு சிலருக்கு துனியாவுடைய கவலையில தூக்கம் கூட வர மாட்டேங்குது, சாப்பிடக்கூட முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய போறோம்? சம்பாதிச்சு என்னங்க செய்ய போறோம்? சம்பாதிக்கக்கூடியது எல்லாம் நம் கையில் தங்கினால் பரவாயில்லை. அப்படியே தங்கினாலும் கூட கடைசியிலே போய் அடியில போட்டு மேலையா படுக்க போறோம்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சாப்பிடக்கூடியது மிச்சம், உடுத்தக்கூடியது மிச்சம், குடியிருக்கக்கூடிய வீடு மிச்சம். பெருமானார் சொன்னாங்க, இந்த மூணையும் என்ன செய்யுங்கள்? விசாலமாக்குங்கள், அளவுக்கு மீறி விசாலமாக்காதீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால எது அளவு கடந்தாலும் அது துன்பம்தான், இன்பம் கிடையாது. நல்லவர்களுக்கே தவிர, நல்லவர்களுக்கு எது அதிகமானாலும் அந்த அதிகமானதையும் கூட அளவோடு செய்வார்களே தவிர அளவுக்கு மீறி செய்ய மாட்டார்கள். ஆகையினால அதிகம் சிரிப்பு நாம் அவமதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம். அதிகம் சிரிப்பு நாம் உலகத்தை விட்டு வேகமாக மறைவதற்கு ஒரு காரணம். அதிகம் சிரிப்பு நம்மளுடைய உடலும் உயிரும் நம்மளுடைய உறுப்புகளும் பலகீனமாகுவதற்கு, என்ன இயலாமையிலே ஆகுவதற்கு ஒரு காரணம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இயலாமையிலே ஆகுவதற்கு ஒரு காரணம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், முன்னோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய முகம் சிரித்ததாக இருக்கும், அவர்களுடைய உள்ளம் சிரித்ததாக இருக்கும், அவருடைய உறுப்புகள் எல்லாம் சிரிக்கவே செய்யாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முகம் சிரிக்குது, நம்மளுடைய உள்ளம் சிரிக்கல, நம்மளுடைய உடல் உறுப்புகள் சிரிக்கல. காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய சிரிப்பு, இது ஷைத்தானுடைய சிரிப்பு. அல்லாஹ்வுடைய சிரிப்பு, இது ஷைத்தானுடைய சிரிப்பு. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் என்ன, எப்படி அதிகமாக பேசுவது எல்லாம் இருந்தும் நிம்மதியை கெடுக்குமோ, அதே மாதிரி அதிகமாக சிரிப்பதும் எல்லாம் இருந்தும் நிம்மதியை கெடுக்கும். அடுத்து சஹாபாக்கள் கேட்டாங்க, மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டாங்க. மூணாவது விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால் உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா நியமத்தும் உடலையும் உயிரையும் உடல் உறுப்புகளையும் பொருளையும் சுத்தப்படுத்தக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது. அது கெட்டு போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? நாம் தான். இதை சிந்தித்தவர்கள் உலகத்தை வென்றார்கள், இதை சிந்திக்காதவர்களை உலகம் வென்றது. யார் உலகத்தை வென்றார்களோ, சீராக யார் வாழ்ந்தார்களோ, அத்தகைய மக்களுடைய வாழ்க்கை பாதையை அல்லாஹ் நமக்கு, உங்களுக்கும் எனக்கு மாத்திரமல்ல, நம் சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக கியாமத்து நாள் வரை திறந்து விடுவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.